அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வி. ஏன் அல்லாஹ் தாலா முத்தகீன்களை கொண்டு அல் குர்ஆனில் பல இடங்களில் பல நற்செய்திகள் கூறியிருக்கின்றான்? உதாரணத்திற்கு, இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஈம், நிச்சயமாக முத்தகீன்கள் சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளிலும் இருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர், நிச்சயமாக முத்தகீன்கள் சொர்க்கத்திலும் ஆறுகளிலும் இருப்பார்கள். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக முத்தகீன்களுக்கு வெற்றி உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே போல இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தி நஈம், நிச்சயமாக முத்தகீன்களுக்கு அல்லாஹ்விடம் சொர்க்கமும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், முத்தகீன்கள் செய்யக்கூடிய அமல்கள் செய்துவிட்டு அந்த அமல்கள் அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கவலைப்படுவார்கள் என்று வருகிறது. ஒரு நிகழ்வு வருகிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு பற்றி ஒரு முறை ஒரு நபர் சதகா செய்தார். சதகா செய்த பிறகு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு கூட ஒரு நபர் இருந்தார். அவர் சொன்னார், தகப்பல் அல்லாஹு மின்க, அல்லாஹ் தஆலா உங்கள் மூலமாக இந்த சதகா நீங்கள் செய்து ஏற்றுக்கொள்வானாக என்று. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு கேட்டுவிட்டு அழுது விட்டார்கள். அந்த நபர் கேட்டார், ஏன் அழுகிறீர்கள் என்று. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், சிறந்த ஒரு நிகழ்வு. என்ன சொன்னார்கள்? வல்லாஹி லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி ஸதகத்தன் ஸலாத்தன் திர்ஹமன் தீனாரன் ல அஹ்பப்துல் மௌத் ல தமன்னைத்துல் மௌத்னு சொன்னாங்க. என்ன கூறினார்கள்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் தஆலா நான் செய்த ஒரு தர்மங்களில் ஒரு தர்மம், ஒரு தீனார், ஒரு திர்ஹம், ஒரு தொழுகை, ஒரு நோன்பு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்தது என்றால், நான் கண்டிப்பாக ல அஹ்பப்துல் மௌத் ல தமன்னைத்துல் மௌத், நான் மௌத்தை விரும்புவேன், அதே நேரத்தில் நான் மௌத்தை விரும்புவேன் என்று கூறுகிறார்கள். அதற்காக தான் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை கொண்டு அல் குர்ஆனில் பல இடங்களில் என்ன நற்செய்தி கூறுகின்றான் என்று தெரிகிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல அமல்கள் செய்த பிறகு அந்த நல்ல அமல்கள் கபூலாக வேண்டும், கவலைப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.